தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இருக்காங்க. மேடம் வணக்கம் மேடம். மேடம், டெல்லியில் இப்போ பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு பாஜகவுக்கு வந்திருக்கு. 70 இடங்கள்ல பெரும்பான்மை இடங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த தேர்தல் முடிவு எதை காட்டுது? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நல்லாட்சி தலைநகர் மக்களுக்கு கூட கிடைக்க வேண்டும் என்று தலைநகர மக்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இன்னொன்று, ஊழலுக்கு எதிராக வந்த கட்சியான ஆம் ஆத்மி ஊழலுக்கு ஆதரவான கட்சியாக மாறி மக்களுக்கு எதிரான கட்சியாக மாறியதனால் மக்கள் தண்டிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. இன்னொன்று, இண்டி கூட்டணி ஒரு தேர்தலில் கூட ஒற்றுமையாக போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஏறக்குறைய 2008 40% இருந்த காங்கிரஸ் இன்று தேய்ந்து 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 சில சதவீதங்களுக்கு சுருங்கி இருக்கிறது என்பதையும் இது காட்டுகிறது. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இது தோல்விதான். ஏன்னா அவர்கள் சார்ந்திருந்த இண்டி கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக தலைநகரில் போட்டி போட முடியாமல் பிரிந்த கட்சிகளும் வெற்றி பெற முடியாமல் பாஜக வெற்றி பெறுவது என்பது அவர்களுக்கும் தோல்விதான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.